ஸோ 10th மேக்ஸில் லெசன் 3ல பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 3.20 அதில் செகண்ட் சம்மு. இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்க மூலம் கேட்டிருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும், ஃபேக்டரைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டா போதும், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது காரணிப்படுத்த போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், மைனஸ் பண்ணால் 1 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 6, மைனஸ் பண்ணால் 1. அப்போ என்ன வரும்? 3, 2. ரெண்டையும் பெருக்குனா 6, ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 1 வந்துடும். ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தாவே பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். முன்னாடி இங்கே வந்து வேரியபிள் எக்ஸ் இருக்கிறதுனால முன்னாடி எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 3, எக்ஸு மைனஸ் 2. இதோட விட்டுறக்கூடாது, இங்கே நமக்கு முன்னாடி நம்பர் இருக்குது 6ன்னு, அதனால் அந்த பை 6 இங்கே போட்டுறணும். அதை மறந்துடாதீங்க. அடுத்து ரெண்டாவது, இங்கே முன்னாடி 3, இங்கே 1. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3, மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும். அதே நம்பரை மைனஸ் பண்ணால் 2 வரணும். அப்போ 3, 1. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 வரும், 3ல் 1 மைனஸ் பண்ணால் 2 வந்துடும். அடுத்து சிம்பிள் பார்க்குறோம். ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். வேரியபிள் எக்ஸ்னாலே எக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் 3, எக்ஸு மைனஸ் 1. முன்னாடி 3 இருக்குது, அந்த பை 3 இங்கே போட்டுறணும், அதை வந்துடக்கூடாது. அதுக்கடுத்து இங்கே 2, 2 × 1 2, பெருக்குனா 2 வரணும், ப்ளஸ் பண்ணால் 3 வரணும். அப்போ 2, 1 தான் வரும். 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2, 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. நம்ம இங்கே ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கனால ரெண்டுமே ப்ளஸ் தான் வரப்போகுது. முன்னாடி எக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே முன்னாடி 2 இருக்கிறதுனால பை 2. இப்போ இதான் ஸ்கொயர் ரூட். இப்போ இதில் இதெல்லாம் கேன்சலாக தான் கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே 1 3 is 3, இங்கே 2 3 is 6, இங்கே 1 2 is 2, இங்கே 3 2 is 6, இங்கே 3 3 கேன்சல் ஆகிடும், இங்கே அதே போல் 2 2 கேன்சல் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ ரூட் போட்டுக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணோம், இங்கே கீழே 2 இருக்கா, 2 வச்சு நீங்கள் கிராஸாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 × x 2x, 2x ப்ளஸ் இந்த 1. இங்கே அதே போல் 3 × x 3x மைனஸ் 1. அடுத்து இங்கே வந்து இந்த கேன்சல் ஆகிடும், 1 மட்டும் இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே வந்து 3 வச்சு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 3x மைனஸ் 1. இங்கே கேன்சல் ஆகிடுச்சு, 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க, 2x ப்ளஸ் 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டானு எப்படி பார்க்குறதுனா, எல்லாமே பேராக வந்திருக்கும். அந்த 2x + 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. அடுத்து x + 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. 3x - 1 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்படி வந்தால் தான் ரைட்டு. அப்போ இது எப்படி எழுதுறோம்னா, எல்லாமே 2 டைம்ஸ் வந்திருக்கிறதுனால ஸ்கொயர் போட போகிறோம். அதாவது 2x + 1 ஹோல் ஸ்கொயர், 3x - 1 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் x + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகுது, இந்த ஹோல் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் உள்ளது ஆன்சர். அந்த ஆன்சரை மாடுலஸ் போட்டு எழுதிக்கோங்க. மாடுலஸ் 2x + 1, 3x - 1, x + 1. இதான் வந்து இதோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஆன்சர். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த முக்கியமான 5 மார்க் கூட நம்ம பார்ப்போம்.